மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிரச்சனைக்காக நடத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாக நான் நினைக்கின்றேன். என்று கேட்டால், எனக்கு முன்னால் சொல்லிக்காட்டியதை போல இந்த நாடானது வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய, என்னதான் நமக்கிடையே நிறத்தாலும் மொழியாலும் இனத்தாலும் வர்க்க பாகுபாட்டினாலும் நாமெல்லாம் வேற்றுமையாக இருந்தாலும் கூட அதிலும் கூட இந்தியன் என்ற ஒற்றுமையோடு வாழக்கூடிய ஒரு தேசத்திலே இந்த வேற்றுமையில் ஒற்றுமை என்ற அந்த புனிதமான கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய, அந்த புனிதமான கலாச்சாரத்திற்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து தமிழக அரசு இன்று கோரி இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. என்று கேட்டால், நாட்டினுடைய குடிமகன் 24 மணி நேரமும் தன்னுடைய குடும்பத்திற்காக தனக்காக உழைத்து நிம்மதியாக உறங்குவதற்கு அவனை விடாமல் இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய செயல்பாடுகளை இன்றைக்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா RSS நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்கள், பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் எல்லாம் இன்றைக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பிக்களும் அவர்களுடைய நிர்வாகிகளும் இப்பொழுதுதான் நரேந்திர மோடி அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்னர் தான் இதுபோல அவர்கள் சில சமூக நல்லிணக்கத்திற்கு எதிரான மிகவும் நாசக்கார கருத்துக்களை அவர்கள் சொல்லி வருகிறார்கள் என்று கேட்டால், இல்லை, அவர்கள் RSS துவங்கப்பட்ட காலம் முதல் அவர்கள் இதுபோல பல்வேறு சதிச்செயல்களை, பல்வேறு கருத்துக்களை தொடர்ந்து உயர்ந்தவர்களே அவர்கள் இருக்கிறார்கள். காரணம் என்ன? 1925 நாக்பூரில் RSS என்ற ராஷ்டிரிய சுயேட்சை சேவக் என்ற உலகத்திலே 2வது மிகப்பெரிய பயங்கரமான அமைப்பு தொடங்கப்படும் பொழுது இந்த நாட்டு மக்கள் அண்ணன்களாக, தம்பிகளாக, மாமன் மச்சான்களாக, சித்தப்பா சித்திகளாக அவர்கள் இந்த நாட்டிலே வாழக்கூடாது என்பதை விளங்கித்தான் அவர்கள் இந்த நாட்டிலே தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒருவருடைய பிறப்பு தான் அவருடைய வளர்ப்பை சொல்லி காட்டுவது என்பதற்கு இணங்க அவர்கள் பிறக்கும் பொழுதே நாட்டு மக்களுடைய ஒற்றுமைக்கு அவர்கள் பிறந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நாடு 1947 அது சுதந்திரம் பெற்ற பொழுது அன்றைய தினம் நாட்டு மக்கள் இனிப்புகளை கொடுத்துக் கொண்டு அவர்கள் சந்தோஷமாக இந்த சுதந்திரத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது அந்த சுதந்திரத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள் இவர்கள் என்பதை இந்த நல்ல தருணத்திலே நாம் எல்லாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி அவர்கள் தொடர்ந்து அவருடைய அடிப்படையில் சித்தாந்தத்திலே நாட்டிலே யாருமே ஒற்றுமையோடு வாழக்கூடாது. ஆங்கிலத்திலே சொல்லி காட்டுவார்களே, இவை என்பதாக சொல்லி காட்டுவார்களே, மக்களை பிரித்து அதன் பின்னர் அவர்கள் மீது ஆட்சி செய்ய, அவர்கள் மீது அதிகாரம் செலுத்தி என்பதாக சொல்லி காட்டுவார்களே, அந்த கொள்கைக்கு நாட்டினுடைய வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த கொள்கைக்கு நேர் எதிரான கொள்கை மீது பாசமும் பற்றும் கொண்டவர்கள் இந்த RSS, பாரதிய ஜனதா, இந்து முன்னணி சங்கமறிவார்கள் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இவருடைய இந்த சீர்குலைக்கக்கூடிய மத ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய இவருடைய பேச்சுத்தான் மகாத்மா காந்தியுடைய உயிரிலே அவர்கள் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சிந்திக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் கண்ணீர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சுதந்திரத்தினுடைய அந்த காலகட்டத்திலே முஸ்லீம் என்றும், இந்து என்றும், கிறிஸ்துவன் என்றும், தலித் என்றும் பாராமல் எல்லோரும் ஓரணியில் இருந்து சுதந்திரத்தை பெறுவதற்காக சதவீதத்திற்கும் அதிகமாக ரத்தத்தை, உயிரை சிந்தி தியானம் செய்த நாட்டுக்காக சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் நாட்டினுடைய மக்கள். அவர்கள் அந்நியமான வெள்ளையர்களை எதிர்க்கும் பொழுது நாமெல்லாம் முஸ்லீம் என்றும், இந்து என்றும் வேறுபட்டு என்று சொன்னால், இன்றைக்கும் இந்த நாட்டிலே வெள்ளையன் நம்முடைய நாட்டை விட்டு அவன் வெளியே சென்றிருக்க மாட்டான் என்பதையெல்லாம் உணர்ந்த நாட்டினுடைய திரும்பிகள் மத வேறுபாடு இல்லாத, இன வேறுபாடு இல்லாத, வர்க்க பாகுபாடு இல்லாத ஒரு சுதந்திர போராட்டத்தை நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். ஆனால் அந்த காலகட்டத்திலும் கூட அந்த சுதந்திர போராட்டத்தில் அவர்கள் பங்கு கொள்ளாமல் அதற்கு நேர் எதிராக செயல்பட்டதனுடைய விளைவு காந்தி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த ஒரு வருடத்திலேயே நாடு முழுவதும் கலவரங்களை கண்டார். நவகாலியிலே கண்ட, மேற்கு வங்காளத்தில் உள்ள நவகாலியிலே கண்ட கலவரம் காந்தியினுடைய உள்ளத்தையே ஒழுக்கிவிட்டது. எப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை அவர் சந்தித்தார்கள் என்று சொன்னால், ஒரே இரவிலே ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே அவர்கள் இறந்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு மிக மோசமான கலவரம் நவகாலியிலே நடத்தப்பட்டது. அதனை கண்ட மகாத்மா காந்தி அவர்கள் சிந்தித்தது என்ன? நாம் நம்முடைய உயிரையெல்லாம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் அர்ப்பணித்து நாட்டு மக்கள் ஒட்டு
செய்வது, நாம் எவ்வாறு நாட்டுடைய பிரதமர் நாற்காலியிலே அமர்வது என்பதெல்லாம் சிந்தித்த இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கயவர்கள், அன்றைய சங்கபரிவாரத்தினுடைய ஜனசங்கத்தினுடைய கயவர்கள் அவர்களை கொல்ல வேண்டும், மகாத்மா காந்தி அவர்களை கொல்ல வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். அவர்கள் நினைத்தபடியே செய்து காட்டுவதும் கூட காந்தியடிகளை கொண்டது நாங்கள் தான் என்று சொல்லி வெளிப்படையாக RSS தான் இந்த கொலையை செய்தது, அல்லது இந்து சபை தான் இந்த கொலையை செய்தது, ஜனசங்கம் தான் இந்த கொலையை செய்தது என்று வெளிப்படையாக சொல்வதற்கு அருகதையற்ற தகுதியற்ற இந்த காவிகள் முடித்துக் கொண்டு அந்த காவிகள் கூட முதலெடுக்க நினைக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாட்டினுடைய விழாவையே துணிந்தவர்கள் நாட்டு மக்கள் அதில் ஒரு வருட காலத்திலே நரேந்திர மோடி பதவியேற்ற அந்த ஒரு வருட காலத்திலே வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய பொருளாதார வளர்ச்சி கிடைத்ததோ இல்லையோ, இந்த நாட்டு மக்களுக்கு தினம் தினம் கலவரங்களும் நாட்டு மக்கள் ஒவ்வொருவரையும் பிடித்தாளக்கூடிய பேச்சுக்களும் கேலியும் இழுக்கான பேச்சுக்களை நாட்டு மக்கள் தொடர்ந்து சந்தித்தார்கள். அன்பார்ந்த மக்களே, முஸ்லிம்களை மட்டும்தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் பேசினார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். முஸ்லிம்களை மட்டும்தான் இந்த RSS கொலை செய்தார்கள் என்று நினைக்க வேண்டாம். முஸ்லிம்களுடைய மசூதிகளை மட்டும்தான் இடித்தார்கள் என்பதாக நினைக்க வேண்டாம். அவர்கள் முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் என்று சொல்லக்கூடிய எல்லோரும் அவர்கள் மனதிலே வைத்து போற்றுகின்ற எல்லா கொள்கைகளையும் தகர்த்தெறிந்து குறைந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு வருட காலத்திலே முஸ்லிம்களுடைய மசூதிகள் இடிக்கப்பட்டதை போல அவர்களுக்கு எதிராக ஏறத்தாழ 600க்கும் அதிகமான கலவரங்கள் நடத்தப்பட்டதை போல டெல்லியிலே திருலோக்பூரிலே கிறிஸ்தவருடைய சர்ச்சுகளை இடித்தார்கள். அப்படி கிறிஸ்தவருடைய சர்ச்சுகளை இடிக்கும் பொழுது அந்த சர்ச்சுகளை இடித்ததன் காரணமாக மனம் புண்பட்ட வேதனைப்பட்ட என்னுடைய கிறிஸ்தவ சமூகத்துடைய சகோதரர்கள் மிகவும் சிரமப்பட்டு நாட்டுடைய பிரதமர் அல்லவா என்று சொல்லி நரேந்திர மோடியை சந்தித்து தங்களுடைய குறைகளை முறையிட்டார்கள். அப்பொழுது என்ன செய்திருக்க வேண்டும் நாட்டுடைய பிரதமர்? நான் இந்த நாட்டு மக்களிடத்தில் இந்து என்ற முஸ்லீம் என்று பாராமல் நாட்டினுடைய இறையாண்மையை காப்பதற்காக நாட்டு மக்களை சமமாக நான் நடத்துவேன், சமத்துவம் வேண்டுவேன் என்று சொல்லி பதவி பிரமாணம் எடுத்து அந்த நாட்டினுடைய பிரதமர் என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படியா, உடனடியாக அதற்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்கின்றேன், நீங்கள் இந்த நாட்டிலே அச்சப்பட வேண்டாம் என்று சொல்லி நாட்டிற்கு வெளியே ஷாங்காயிலும் நாட்டிற்கு வெளியே அமெரிக்காவிலும் சென்று அவர் பேசிக் கொண்டிருக்கின்றாரே நரேந்திர மோடி, அந்த சந்தித்த அந்த பாதிரிமார்களிடத்தில் அது போல சொல்லியிருக்க வேண்டும். ஒரு ஒப்புக்கு சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதி கூட அல்ல என்பதை நரேந்திர மோடி அன்றைய தினம் நிரூபித்தார். எனக்கு வளர்ச்சி தான் முக்கியம் என்று சொல்லி மிகவும் நாட்டமான கருத்துக்களோடு அந்த பாதிரிகளை திருப்பி அனுப்பியோர் தான் இந்த நாட்டினுடைய பிரதமர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மதச்சார்பின்மைக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒருவர் இந்த நாட்டினுடைய பிரதமராக வைத்திருக்கின்ற காரணத்தினால் தைரியம் பெற்ற இந்த கஞ்சா கும்பல்கள் தான் இதற்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நரேந்திர மோடி அவர்கள் முஸ்லிம் சமூகத்தினருக்கு நடத்தப்படக்கூடிய, அதாவது இஃப்தார், ரமலானிலே நடத்தப்படக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சிகளிலே ஏறத்தாழ 67 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவிலே முதல்வராக இருந்த முதல் பிரதமராக இருந்த மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இஃப்தார் நிகழ்ச்சியிலே இருந்து இன்றைக்கு வரை நடத்தப்படக்கூடிய எல்லா இஃப்தார் நிகழ்ச்சிகளிலும் பிரதமர்கள் கலந்து கொண்டு நாட்டு மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்வது என்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் 65 ஆண்டுகளாக அது நிம்மதியாக நடந்து கொண்டிருந்தது. கடந்த 2 வருடங்களாக நாட்டுடைய பிரதமர் அதிலே அவர் கலந்து கொள்ளவே இல்லை. நான் என்னவென்று கேட்டால் அதற்கு எந்த காரணத்தையும் சொல்லவில்லை, கலந்தும் கொள்ளவில்லை. ரமலானிலே முஸ்லிம்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லவில்லை என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலேயே மதச்சார்பின்மைக்கு எதிராக அவர் இருக்கின்றார். அந்த காரணத்தினால்தான் அவருக்கு நாட்டிலே வாழக்கூடிய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு அவருக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்கு கூட ஒரு இயலாத ஒரு பிரதமரை இந்த நாடு 67 ஆண்டு கால சுதந்திரத்திலே கண்டிருக்கின்றது. இதை விட ஒரு அவல நிலை இந்த நாட்டிலே வேறு எங்காவது இருக்குமா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக அன்பார்ந்த தமிழகத்துடைய அரசாங்கம், காவல்துறையினர் எல்லாம் இங்கே, உளவுத்துறையினர் எல்லாம் இங்கே கூடியிருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த கண்டுபிடிப்புகள் எங்கிருந்து போன்ற ஒரு கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் என்றெல்லாம் தெரியவில்லை. பாரதிய ஜனதா
அவர் நாட்டினுடைய பாராளுமன்றத்தில் புனிதமான இந்த பாராளுமன்றத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். உடனே இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இன்றைக்கு வீட்டில் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார், பகவத்கீதையை இந்தியாவுடைய தேசிய நூலாக அறிவிக்க வேண்டும் என்று. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகளை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நச்சுக்கருத்துக்களை இணைக்கின்றார் என்ற காரணத்தினால் எல்லாவற்றையும் நினைவுக்கு வைத்துக் கொள்ள முடியவில்லை. 365 நாட்களும் 365 சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்வதையே இந்த RSS பாரதிய ஜனதா சங்கபரிவார்கள் தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் புரிந்து கொண்டு அவர்களை தடுப்பது என்பது இந்த நாட்டினுடைய ஒற்றுமைக்கு அது ஊறு விளைவிப்பதிலிருந்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்கு சமமாக காவல்துறையுடைய அதிகாரிகள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ முஸ்லீம்களுக்கு எதிராக, பல்லாவிற்கு எதிராக, முஸ்லீம் மக்களுடைய ஒற்றுமைக்கு எதிராக மட்டும் அவர் பேசிக் கொண்டிருக்கவில்லை. தமிழகத்தினுடைய மிகவும் மதிக்கப்படக்கூடிய பெரியார் அவர்களை வார்த்தைகளால் சொல்ல கூட்டக்கூடிய வார்த்தைகளால் திட்டியவர் தான் இந்த ஹெச் ராஜா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதோடு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக மதிக்கப்படுகின்ற வைகோ அவர்களை மிகவும் மோசமாக நீங்கள் இதுபோல நீ நடந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ரோட்டில் நடக்க முடியாது என்று இரண்டாம் தரமாக அவர் கூறியவர் தான் இந்த ஹெச் ராஜா. இப்படி அவர் பேசி வரக்கூடிய அந்த கருத்துக்களுக்கு எதிராக காவல்துறை பல்வேறு பகுதிகளில் தமிழர்களை பதிவு செய்திருக்கிறார். இரவிலே சென்று கதவினை உடைந்து வெளியே இழுத்து வந்து அடித்து சிறையை அடைக்கக்கூடிய தமிழகத்திலேயே இணையான தமிழக காவல்துறை ஒரே ஒரு தடவை அந்த ஹெச் ராஜாவுடைய வீட்டிலிருந்து தமிழக காவல்துறையுடைய பாதுகாப்பு இழுத்து வந்திருந்தார் என்று சொன்னால் அவர் தன்னுடைய பேச்சுக்களை என்றைக்கோ அவர் நிறுத்தியிருப்பார். ஆனால் சிறுபான்மை மக்களை, தலித்து மக்களை அவர்கள் கையாளக்கூடிய விதம் வேறு. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அல்லவா என்று சொல்லி தமிழகத்திலே காவல்துறை கையாளக்கூடிய விதம் என்பது வேறு என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு ஆம்பூரிலே நீங்கள் செய்தீர்களே, ஆம்பூரிலே செய்யப்பட்ட மார்ட்டின் பிரேமராஜ் என்று சொல்லக்கூடிய அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்தாரே, அதே போல செயல்பாடுகளை ஹெச் ராஜாவிற்கும் காவல்துறை நடத்தியது என்று சொன்னால் தமிழகம் அமைதியான பூமியாக ஒவ்வொரு முறையும் பொதுமக்களின் பொறுத்தவரை இப்படி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், போராடிக்கொண்டே இருப்பார்கள் என்பதாக காவல்துறையின் மனசு நினைத்துவிடக்கூடாது. சில நேரங்களில் சில விதமாக அவர்களை கைதாரியம் செய்துவிட்டார்கள், அவர்களை கையாண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு யாரும் பொறுப்பாக முடியாது என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு இந்த நாட்டிலே ஒற்றுமைக்கு எதிராக, இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு, மத நல்லிணக்கத்திற்கு, அதே போல சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய இந்த RSS பாரதிய ஜனதா சங்கபரிவாருடைய தலைவர்களை கைது செய்து கடுமையான முறையில் சிறையில் அடைக்கக்கூடிய தேசிய பாதுகாப்பு சட்டம் போன்ற கொடுமையான